பேக் டு வாவ் டிசைனர் ஃபேஷன் பொட்டிக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேன்வாஸ் வச்சு தைக்கிறது எங்களுக்கே தெரியும், அதில் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? இதில் நம்ம லைட் வெயிட்டட் ஃபேப்ரிக்கில் நான் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது வெளியே தெரியும். அது எப்படி வெளியே தெரியாமல் வச்சு தைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது பேக் பார்ட் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி வைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அகைன் பானைக்கு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பானைக்கு நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணியாச்சு. லைனிங்கில் அதை வச்சு அயன் பண்ணிக்கிறோம். அயன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் ஓரத்தில். ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் வச்சு நாங்கள் அயன் பண்ணிக்கிறோம். அங்கே எங்களுக்கு லைனிங் பத்தலை, அதனால தான். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். வெளிப்பக்கமாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் துணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் துணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது உள்ளே கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடுறோமா, ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிட்டோம். இந்த வெளிப்பக்கமாக கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு மடித்து இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாகவே தைச்சிட்டு வந்துடணும், அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே. மாஸ்டர் இதை தைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம பேஜில் லான்ச் பண்ண கலெக்ஷனை பார்த்துடலாம். இது ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போ நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஏலைன் குர்த்திஸ், ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் எல்லாமே நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது. பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா wow_ டிசைனர் ஃபேஷன் பொட்டிக். செக் பண்ணி பாருங்கள். எஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபினிஷ் ஆக போகுது. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேன்வாஸ் கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு அளவுக்கு நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேணால் ரொம்ப பட்டையாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைனிங் விட்டு இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் நெக்கை அடித்து திருப்போம் இல்லையா, ஸ்டிச் பண்ணி திருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது வச்சு தைச்சி நம்ம திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். டர்னிங் பாயிண்டில் நீடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பின் போட்டுட்டு இதை தைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி இந்த பறக்கிற டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி பபுள்ஸ் வர்றது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால அவங்க அப்படியே தைச்சிக்கிறாங்க. முடிஞ்சிடுச்சு. அடித்து திருப்பினதுக்கப்புறம் இப்போது அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சு தைச்சி அட்டாச் பண்ண பீஸை நம்ம அதுக்கு மேலேயே வச்சு தைச்சின்னு வரோம். தனியாக லைனிங்கில் அட்டாச் பண்ணோம் இல்லையா கேன்வாஸ் வச்சு, அதை அப்படியே ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த மாதிரி கைடு அளவுக்கு தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இதை சேம் அதே மாதிரி நாச் போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி தைக்கிறாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு லைனிங்கில் மட்டும் நீங்கள் தைச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு திருப்பி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த கேன்வாஸ் பிட்டு மேலே பீஸ் மேலே மட்டும் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அடிச்சுட்டு திருப்பிட்டு ஃபுல்லாகவே லைனிங்கில் மட்டும் தையல் வர மாதிரி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தையலை ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைனிங்கில் மட்டும் வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல் துணியில் இல்லாமல் லைனிங் பிட்டில் மட்டும் வச்சு தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ் இந்த மெத்தட். ஸோ முடிஞ்சிடுச்சு. லைனிங் துணியில் மட்டும் வச்சு தைச்சாச்சு. தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு டாப் ஸ்டிச் வச்சு நம்ம தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு நம்ம இந்த சைடு பீஸ் எல்லாமே தைச்சிட்டு இந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் இப்போது காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரு லைனிங்கில் வச்சு மட்டும் தைச்சது என்னால் காமிக்க முடியல, அதுக்குள்ளே கால் கட் ஆகிடுச்சு. நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பின் போடாமல் தைச்சோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த சைட்லலாம் வந்து தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். சைடில் தைக்கும் போதும் நீங்கள் பின் போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எந்த பபுள்ஸும் வராது. இதுவே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே துணி தூக்குறதோ இந்த பபுள்ஸ் வர மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. லைனிங்கை கட் பண்ணி விட்டுறாதீங்க. முடிஞ்சிடுச்சு. இதுதான் இதோடைய ஃபைனல் லுக். இப்போ இது எவ்வளோ தூரத்துலேருந்தோ கிட்டேருந்தோ பார்த்தாலுமே நமக்கு வந்து அந்த கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிறது சுத்தமாக தெரியல. அதே மாதிரி ராங் சைடுமே பாருங்கள், லைனிங்கில் மட்டும்தான் அந்த அடித்து திருப்பின பீஸை வச்சு அட்டாச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இதில் தெரியல, கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எவ்வளோ ஜூம் பண்ணாலும் தெரியல பாருங்கள். இதுதான் இதோடைய ஃபைனல் லுக். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.